வணக்கம் நண்பர்களே, இது சாம் டாக்கிஸ். நான் உங்கள் நிக்சன் ராஜ். ஒரு கதை எழுதுறதுக்கு முன்னாடி இருக்கிற பல்வேறு நிலைகளை பற்றி நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். பார்க்காதவங்க தயவுசெய்து போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கேரக்டர் ஸ்கெட்சில் இருக்கிற குணாதிசயங்களையும் அதன் அளவுகளையும் நாம் ஏற்கனவே பார்த்துட்டோம். அதில் இருக்கிற மீதம் சில விஷயங்களையும் ஒரு கதைக்கும் திரைக்கதைக்கும் உள்ள வேறுபாட்டையும் இந்த எபிசோடில் நாம் பார்க்க போகிறோம். மனித இன உலகத்தில் முத தோன்றிய போது மர வீடுகள்லையும் மலை குகைகள்லையும் தான் மனுஷன் வாழ ஆரம்பித்தான். உணவுக்காக முதல்ல கனிகளை சாப்பிட்ட அவன் பிறகு விலங்குகளை வேட்டையாடி சாப்பிட ஆரம்பித்தான். அப்படி வேட்டைக்காக போகும்போது இவன் விலங்கு அடித்தா விலங்கு இவனுக்கு உணவு, இவனை விலங்கு அடித்தா விலங்குக்கு இவன் உணவு. ஃபிட்டஸ்ட் ஆஃப் த சர்வைவலுங்கிற தேரியில் தான் உலகமே இயங்க ஆரம்பித்தது. அப்படி வேட்டையாடிட்டு வெற்றிகரமாக திரும்பின மனுஷன் ஓய்வு நேரத்தில் தன் மனைவியிடமோ அல்லது குழந்தைகளிடமோ தான் விலங்கை வேட்டையாடின சம்பவத்தை ஒரு கதை போல சொல்ல ஆரம்பித்தான். இதுதான் உலகத்தின் முதல் கதை சொல்லல். அதுக்கு பிறகு அம்மா தன் புருஷனோட வேட்டை பராக்கிரமத்தை குழந்தைகளை தூங்க வைக்கிறதுக்காக கதையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் அம்மாக்கள் குழந்தைகளுக்கு கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க. இப்படி வீட்டுக்குள்ளே சொல்லப்பட்ட அந்த கதை சொல்லல் மெல்ல மெல்ல வளர்ந்து வெளியில் வந்து தெருக்கூத்து எனும் அற்புதமான கலையாச்சு. பிறகு அது மேடை நாடகமாச்சு, திரைப்படமாச்சு, இப்போ வெப் சீரிஸும் ஆயிடுச்சு. தளங்கள் மாறிக்கிட்டே இருந்தாலும் கதை சொல்லல் மட்டும் தொடர்ந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த கதையை பற்றி, அதை எழுதுறதை பற்றி மேலும் தெரிஞ்சுக்க வாங்க எபிசோடுக்குள்ளே போகலாம். கேரக்டர் ஸ்கெட்சில் இருக்கிற 3 உட்பிரிவில் குணாதிசயத்தை உதாரணங்களோட நம்ம பார்த்துட்டோம். அடுத்து ஒரு கேரக்டரோட ப்ரொஃபஷன் அல்லது பொசிஷன், அதாவது ஒரு கதாபாத்திரம் என்ன வேலை செய்கிறாங்க அல்லது என்ன படிக்கிறாங்க அல்லது என்ன பொசிஷனில் இருக்கிறாங்கன்னு யோசித்து டிசைட் பண்ணுறது. உதாரணத்துக்கு மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு கோபி நாயனார் அவர்கள் இயக்கிய அறம்படத்தை எடுத்துக்குவோம். அந்த படத்தில் வந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே மிகவும் அற்புதமான கதாபாத்திரங்கள். ஒரு காட்சியில் வர ஒரு சின்ன கதாபாத்திரம் கூட நமக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாதிப்பை, நெகிழ்வை ஏற்படுத்திட்டு தான் போகும். ஆழ்துளை கிணத்துக்குள்ளே விழுந்த ஒரு குழந்தையை காப்பாற்றுறது தான் கதையினாலும் அந்த படம் அதை மட்டுமே பேசாது. குடிநீர் பிரச்சனையை பேசும், அந்த களத்தில் வாழ்கிற மக்களோட வாழ்வாதாரத்தையும் பேசும். அந்த கதையை இயக்குனர் யாருடைய கோணத்திலேருந்து வேணால் சொல்லியிருக்கலாம். அந்த குழந்தையோட அப்பா கோணத்திலேருந்து சொல்லியிருக்கலாம், அம்மா கோணத்திலேருந்து சொல்லியிருக்கலாம். ஆனால் இயக்குனர் சொன்னது ஒரு நேர்மையான பெண் கலெக்டர் கதாபாத்திரத்தோட கோணத்திலேருந்து. அதுதான் அந்த கதைக்கு மிகவும் சரியாக இருந்தது. திரைக்கதையின் ஓட்டத்துக்கும் பயணத்துக்கும் இன்னும் வீரியம் தந்துச்சு. சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு பெண் கலெக்டரோட துறை ரீதியான விசாரணையிலிருந்து தான் படமே துவங்கும். அவங்க பார்வை வழியாகவே முழு கதையும் சொல்லப்படும். அந்த திரைக்கதை முழுவதுமே அந்த பெண் கலெக்டர் கதாபாத்திரம் அற்புதமாக பயணிக்கும், செயல்படும். கடமையை செய்ய விடாதவங்களை கெத்தாக கிராஸ் பண்ணி கடமையை செய்கிறது, குழந்தையை காப்பாற்ற முடியாத நேரங்களில் மனசுக்குள்ளேயே புழுங்கிறது, குழந்தையை காப்பாற்றின பிறகு ரிலாக்ஸ் ஆகி கூட்டத்திலேருந்து விலகி தனியாக கதறி அழுகிறதுன்னு அந்த கதாபாத்திரம் எல்லா உணர்வுகளையுமே அற்புதமாக வெளிப்படுத்தும். நம்ம மனசுக்குள்ளேயும் ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடும். அதுலேயும் நயன்தாரா மேடம் அந்த கலெக்டர் கதாபாத்திரத்துக்கு அப்படி உயிர் கொடுத்துருப்பாங்க. அவங்க கேரியர்லேயே அறம் ஒரு மைல் கல். இப்போ அடுத்தது ஒரு கதாபாத்திரத்தோட பொழுதுபோக்கு அல்லது ஈடுபாடு. திரு ஏஆர் முருகதாஸ் அவர்கள் இயக்கிய கஜினி படத்தில் அசின் நடித்த கல்பனா கதாபாத்திரத்தில் சில குணாதிசயங்கள் இருக்கும். கலகலப்பானவ, லவ்வபுல் கேர்ள், எப்போவுமே துருன்னு இருப்பா, தனக்குன்னு சில கொள்கை வச்சுருப்பா, அவள் இருக்கிற இடமே எப்போவுமே ஜாலியாக இருக்கும், சின்ன சின்னதாக போய் சொல்லுவாள். அவளுக்குன்னு ஒரு ப்ரொஃபஷன் இருக்கும், விளம்பர படத்தில் நடிகை. அவளுக்குன்னு ஒரு ஈடுபாடு இருக்கும், தானே வெளியே போய் மற்றவங்களுக்கு உதவுறது. மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் தடையை தாண்டி ஸ்கூலுக்குள்ளே போக உதவுறது, ஒரு பார்வையற்ற மாற்றுத்திறனாளிக்கு வழி சொல்கிறதுன்னு அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே இருக்க சமூக ஈடுபாட்டை சொன்ன இயக்குனர் அதை வச்சே கதையில் ஒரு மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்துவார்.
கல்பனா ஒரு குழந்தைகள் கடத்தலை கண்டுபிடிச்சி புத்திசாலித்தனமாக தடுத்து நிறுத்துவாள். அதனால் கோபமாகிற வில்லன் கல்பனாவையும் கொண்டுட்டு அவள் லவ்வரான ஹீரோவையும் தாக்குவான். இதில் ஹீரோவுக்கு தலையில் அடிபட்டு ஷார்ட் டைம் மெமரி லாஸுங்கிற ஒரு வியாதி வந்துடும். அந்த மெமரி லாஸோடவே அவர் வில்லன்களை கண்டுபிடிச்சி எப்படி பழி வாங்குறாருங்கிறது மீதி கதை. இதில் பார்த்தீங்கன்னா கல்பனாவோட அந்த சமூக ஈடுபாடுங்கிற விஷயந்தான் கதையிலேயே ஒரு பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி திரைக்கதையை அடுத்த கட்டத்துக்கே கொண்டு போகும். இன்னும் சொல்லப்போனால் கதையின் நோக்கத்தையே அதுதாங்க டிசைட் பண்ணும். அதே மாதிரி இந்தியனில் மனிஷா கொய்ராலா கதாபாத்திரம். மகன் கமல் சாரோட லவ்வர், விலங்குகள் மேல் பிரியமுள்ளவர், மிருகவதை எதிர்த்து போராடுறவர். அவள் வர எல்லா காட்சியிலையும் பாடல்கள்லையும் பின்னணியில் விலங்குகள் இருக்கும். மாயா மச்சந்திரா பாடலில், டெலிஃபோன் மணி பாடலன்னு எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்படி அவள் கதாபாத்திரத்தை ஒரு விலங்கின ஆர்வலராக வடிவமைச்ச சங்கர் சார் அதை வச்சு கிளைமேக்ஸில் ஒரு அற்புதமான காட்சியை சொல்லியிருப்பார். கிளைமேக்ஸில் அப்பா கமல் மகன் கமலை கொல்ல புறப்படும் போது மகனோட லவ்வரான மனிஷா அதை தடுக்கிற மாதிரி குறுக்க வந்து நிற்பாங்க. அப்போ அப்பா கமல் ஒன்று சொல்லுவார், வாயில்லா பிராணிங்க அடிபட்டாவே தாங்க மாட்டேன், நீ 40 குழந்தைங்க தப்பில்லையாம்பார். அதுக்கு மனிஷா, புத்திக்கு தெரியுது ஆனால் மனசுக்கு தெரியலன்பாங்க. அதுக்கு கமல் சார், எனக்கு புத்தி மனசு எல்லாமே ஒன்று தான் சொல்லிட்டு புறப்படுவார். இப்படி அந்த கதாபாத்திரத்துக்கு நியாயத்தை புரிய வைக்கிறதுக்கு அவளோட குணாதிசயத்தையே பயன்படுத்தியிருப்பார் சங்கர் சார். இப்படி நாம் யோசிக்கிற கதையில் கேரக்டர் ஸ்கெட்சோட எல்லா விவரங்களையும் யோசிச்சுட்டு டிசைட் பண்ணிவிட்டு கதை திரைக்கதை எழுத உட்காந்தா அந்த ஸ்கிரிப்ட் பவர்ஃபுல்லாக அருமையாக முழுமையாக வரும். அடுத்தது கதை. எதுக்கு கதை? திரைக்கதைக்கே நேரடியாக போயிடலான்னு தோணும். அப்படி இல்லைங்க, ஒரு கதைக்கும் திரைக்கதைக்கும் நிறைய வேறுபாடு இருக்குது. அந்த அடிப்படை வேறுபாடுகளை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம திரைக்கதைக்கு போகலாம். கார்த்திக்கும் சக்தியும் காதலிக்கிறாங்க. 2 பேர் வீட்லேயுமே எதிர்ப்பு. 2 பேர் ரகசியமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கவுங்க வீட்லேயே இருக்கிறாங்க. உண்மை வெளியில் தெரியும் போது 2 பேரும் அவங்கவுங்க வீட்டை விட்டு வெளியில் வந்து ஒரு புது வீட்டில் தனி கொடுத்தனம் போகிறாங்க. கொஞ்ச நாள்லேயே அவங்க 2 பேருக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடு ஏற்படுது. காதலிக்கும் போது பெரிய விஷயங்களை கூட விட்டு கொடுத்த அவங்க கல்யாணத்துக்கு பிறகு சின்ன சின்ன விஷயங்களை கூட சண்டை போடுறாங்க. சக்திக்கு நடக்கிற ஒரு விபத்து தாம்பத்தியம்னா என்னன்னு அவங்களுக்கு புரிய வைக்குது. இது திரு மணிரத்னம் சார் அவர்கள் இயக்கிய அலைபாயுதை படத்தோட கதை. இந்த கதையை அப்படியே அவர் ஸ்க்ரீனில் சொல்லலை, ஒரு மாறுபட்ட திரைக்கதை வடிவத்தில் சொன்னார். படத்தோட ஆரம்ப காட்சியில் கார்த்திக் சந்தோஷமாக ஹெட்ஃபோனில் பாட்டு கேட்டுக்கிட்டே பைக்கில் வருவான். வழியில் நடந்திருக்க ஒரு விபத்தை கூட கண்டுக்காமல் கிராஸ் பண்ணி போவான். ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து தன் மனைவி சக்திக்காக காத்திருப்பான். வழக்கமாக வர வேண்டிய ட்ரெயினில் சக்தி வரலை. வேலை செய்கிற இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவள் புறப்பட்டு போயிட்டதா சொல்லுவாங்க. நேரம் போகும், ராத்திரி ஆகும், சக்தி வரவே இல்லை. கார்த்திக் வர ட்ரெயினில் எல்லாம் தன் மனைவியை பதட்டத்தோடு தேடுவான். படம் பார்த்துட்ருக்க பார்வையாளருக்கும் அவளுக்கு என்னாச்சுங்கிற பதட்டம் வரும். இப்போ திரைக்கதை அங்கேருந்து பின்னோக்கி கடந்த காலத்துக்கு போகும். கார்த்திக்கும் சக்தியும் எப்படி சந்திச்சாங்க, காதலிச்சாங்க, அவங்க காதலுக்கு என்ன எதிர்ப்பு வந்துச்சுன்னு கதை சொல்லப்படும். மறுபடியும் திரைக்கதை நிகழ்காலத்துக்கு வரும். அந்த இரவு பூராவுமே தொலைந்து போன தன் மனைவியை கார்த்திக் பதட்டத்தோடு தேடிக்கிட்டே இருப்பான். மறுபடியும் கதை கடந்த காலத்துக்கு போகும். இப்படி அந்த மொத்த திரைக்கதையுமே நிகழ்காலத்துக்கும் கடந்த காலத்துக்கும் மாறி மாறி பயணிக்கும். கடைசியில் 2ம் ஒன்று சேர்ந்து கிளைமேக்ஸுக்கு வரும். இப்போ ஒரு கதைக்கு திரைக்கதைக்கு உள்ள வேறுபாடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். திரைக்கதையில் பல வகை இருக்குங்க. அதில் அலைபாயுதை திரைக்கதை நான்லீனியருங்கிற ஒரு வகையை சார்ந்தது. நான் முன்னாடியே சொன்னது தான், நாம் என்ன சொல்கிறோங்கிறது கதை, அதை எப்படி சொல்கிறோங்கிறது தான் திரைக்கதை. கதையில் பல வகை இருக்கிற மாதிரி திரைக்கதையிலே பல வகை இருக்குது. கதையை கூட ஈஸியாக எழுதிடலாம், ஆனால் திரைக்கதையை மிக மிக கவனமாக எழுதணும். திரைக்கதை ஓட்டத்தையும் அது பயணிக்கிற பாதையையும் சரியாக யோசிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் எழுதவே உட்காரணும். அதனால் கதையை பற்றி இன்னும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திரைக்கதை கட்டமைப்புகளையும் வகைகளையும் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். பேசுகிறதுக்கு இன்னும் நிறைய இருக்குது, பேசுவோம். நன்றி, வணக்கம்.